என் புருஷவன் அப்பாவி சார். வக்கீல் சார் நினைச்சா மட்டும்தான் உடனே காப்பாத்த முடியும். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், தயவு செஞ்சு ப்ளீஸ் சார். I am here only sir. Sir, I am coming sir. Coming sir. மா தின் பட்கொண்டம்மா வெல் பண்ணம்மா வெல் பண்ணு சார் இல்லைங்க சார். இவ்வளவு பக்கத்துல வந்து சந்தோஷோட நிலைமைய வக்கீல் கிட்ட சொல்ல முடியலையே. எல்லாம் நம்ம தலையெழுத்துமா. அழாத செல்வி, எப்படியாச்சும் நம்ம வக்கீல பாத்துடலாம். நம்ம இப்படி எல்லாம் பேசின வேலைக்காக செல்வி. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க பிரபா. எங்க இருக்கீங்க ராஜி? வீட்ல தான் இருக்கேன் பிரபா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க. உடனே நான் சொல்ற இடத்துக்கு நீ கொஞ்சம் வர முடியுமா? எங்க வரணும்னு சொல்லுங்க பிரபா. வக்கீல் பரசுராமன் வீடு உங்க பக்கத்து ஏரியா தான், அந்த கான்வென்ட் ஸ்கூல் பக்கத்துல. சரி, நான் வந்துடுறேன். அண்ணே, எப்படி இருக்கீங்க? அறிவு எப்படி இருக்க? அறிவு நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சந்தியா. நீ எப்படி இருக்க? போய் சொல்லாத. ஜெயில் சாப்பாடெல்லாம் உனக்கு ஒத்துக்காது. இங்க பாரு, ஒரே வாரத்துல நீ துரும்ப இறைச்சிட்ட. ஏய், என்ன சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்க? சாரி அங்கிள். என்ன மாயா, எதுக்கு நீ என்கிட்ட சாரிலாம் கேக்குற? இல்ல அங்கிள், என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. ஏய் மாயா, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட. நீ எங்க வீட்டு குழந்தை மாயா. இதெல்லாம் நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற சொல்லு? நீ கவலைப்படாத மாயா, எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல. வாய மூடு அறிவு. குறை இல்லையா குறை? இங்க பாரு மாயா, உனக்காக என் புருஷன் வருஷ கணக்குல ஜெயில இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. என் புருஷனை எப்ப வெளியில எடுக்க போறீங்க? இப்பவே அவர் கண்ணு முன்னாடியே சொல்லுங்க. இங்க பாரு, உன்னை நான் இங்க கூட்டு வந்ததே உனக்காக உன் சித்தப்பா எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான், எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத பாக்கத்தான். பார்த்தல மாயா, உன்னால சந்தியா, நான், அறிவு எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். கண் கூட பாரு. எதுக்கு டாடி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா? இல்ல மாயா, இனிமே நீங்க எந்த தப்பும் செய்யக்கூடாது. இந்த குடும்பம் இனிமேல் கஷ்டப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஜெயில்னா எவ்வளவு வலின்னு நீங்க கண்கூட பாக்குறதுக்காக தான் உங்க அப்பாட்ட சொல்லி உங்களை நான் இங்க வர சொன்னேன். வக்கீல் சார், அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அறிவு சார், உங்க வாழ்க்கையே உங்க வீட்டு சின்ன பொண்ணு கையில தான் இருக்கு. நீங்க நிரந்தரமா உள்ள இருக்கிறதும் வெளியே வர்றதும் மாயா கோர்ட்ல சொல்ற ஒரு வார்த்தையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க வக்கீல் சார்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வக்கீல் சார், எதுவா இருந்தாலும் நேரடியா என்கிட்டயே சொல்லுங்க. என் அங்கிளை நான் வெளியில கொண்டு வரணும்னா என் குடும்பத்தை நான் கஷ்டத்துல இருந்து காப்பாத்தணும். நான் கோர்ட்ல என்ன பேசணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்காக எது வேணாலும் செய்யறேன். சொல்ற மாயா, நான் சொல்றத நிச்சயம் செய்வீங்களா? நான் சொல்றத அப்படியே கோர்ட்ல கிளிப்பில மாதிரி சொல்லணும். சொல்லுங்க வக்கீல் சார். சொந்த சித்தப்பா ஜெயில இருக்காரு. அவர் குடும்பமே அவருக்காக செத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இவ காதல் கீதல்னு பேசிட்டு இருப்பாளா? இவ கோர்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, அத அப்படியே பேசுவா. பேசிதான் ஆகணும். ஏய் சந்தியா, அவளை வற்புறுத்தாத. மாயா எப்பவுமே அவளுக்கு என்ன விருப்பமோ அதை தான் செய்வா. அவ மனசுக்கு என்ன படுதோ அதை தான் பண்ணுவா. மாயா, நீ என்ன பத்தி அண்ணனை பத்திலாம் எதுவும் கவலைப்படாத. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். உனக்காக நாங்க என்ன கஷ்டம் வேணாலும் நாங்க அனுபவிப்போம். என் குடும்பமே கஷ்டப்படும் போது எதுவா இருந்தாலும் சரி, நான் செய்ய தயாரா இருக்கேன். நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க வக்கீல் சார். சந்தோஷ வெளியில எடுக்கணும்னா அது கோர்ட் விஷயம். ஆனா அறிவை வெளியில எடுக்கணும்னா அது எமோஷனலான விஷயமாயா. சந்தோஷ் மேல பழிய சுமத்தி அவனை இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ள தள்ளணும். சந்தோஷ வெளியில விடணும்னா அறிவு மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கணும். சொத்துல உரிமை கொடு. 2 பேரோட கல்யாணம் அது இதுன்னு எக்ஸ்ட்ராவா என்ன வேணுமோ கேட்டு வாங்கணும். அதுக்கு இப்ப நான் என்ன சொல்லணும்? ரொம்ப சிம்பிள். சந்தோஷ்ட நீங்க வேணான்னு சொல்லியும் அவன் வலுக்கட்டாயம் உங்களை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லணும். என்னது? நீங்க ரேப்பு பலாத்காரன்ற வார்த்தையை திரும்ப சொல்லணும்.
கோர்ட்டும் ஜட்ஜும் அதை நம்பணும். அதை விட முக்கியமா நீ அவனை விரும்பவே இல்லைன்னு சொல்லணும். அவன் ஓ சம்மதம் இல்லாமதான் உன்னை பலாத்காரம் பண்ணான்னு சொல்லணும். அப்பதான் சந்தோஷ் கிளியரான ரேப் கேஸ்ல விக்டிம் ஆவான். அப்புறம் கடவுளே நினைச்சாலும் அவனை வெளியில் எடுக்கவே முடியாது. இல்ல, என் சந்தோஷ நான் நிஜமாவே விரும்புறேன். அவன் மேல அபாண்டமால பழி போட முடியாது. சந்தோஷ் பாவம் வக்கீல் சார். அப்போ உன் சித்தப்பா பாவம் இல்லையா? நாங்கெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு மாயா, நாங்கெல்லாம் வாழ்றதும் சாகுறதும் இப்ப உன் கையில தான் இருக்கு. நீ கோர்ட்ல சொல்ல போற பதில்ல தான் இருக்கு. சொல்லு மாயா, எங்க எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்லு. மாயா, இத சொல்றதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கூட பிறந்த தம்பிக்காக இத நான் சொல்லிதான் ஆகணும். கோர்ட்ல வந்து நம்ம வக்கீல் சொன்ன மாதிரி அவன் ரேப் பண்ணான்னு சொல்லணும். அப்படி நீ சொன்னா நிச்சயம் தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். சந்தோஷ் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். டேடி, நான் சொல்றேன், உனக்கு எந்த அவமானமும் வராது. என்ன நம்பு மாயா. ஆனா சந்தோஷ் அப்படிப்பட்டவன் இல்லையே டாடி. நான் அவன் என்ன பலாத்காரம் பண்ணான்னு சொன்னா ஊர் உலகமே அவனை தப்பா பேசுறமே டாடி. சந்தோஷோட மானமே போயிடுமே. அவனால உங்க அப்பா மானமே போயிடுச்சு மாயா. அவன் சொத்தை அழிக்காம பாதுகாத்தது யாரு? அனாதையா இருந்த அவனை எடுத்து வளர்த்தது நாங்க. நன்றி கெட்டத்தனமா நம்ம குடும்பத்தையே நடுத்துறதை நிறுத்தி என்ன ஜெயில தள்ளிட்டான். ஜெயிலுக்குள்ளேயே 2-3 வாட்டி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி உன்னை கட்டிக்க சொல்லியிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? உனக்கு தான் மாயா அவனை பிடிக்கும். ஆனா அவனுக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கல. மாயா, எனக்கு தெரிஞ்சு கோர்ட்ல எத்தனை வாய்தா வந்தாலும் அவன் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்க மாட்டான். என்ன சித்தப்பா சொல்றீங்க? நான் இங்க தினந்தோறும் கண் கூட பாக்குற விஷயம் மாயா. ஆனா அடிக்கிற இடத்துல அடிச்சா அம்மியும் நகரும். ஒரே கல்ல 2 மாங்காய் இல்ல மாயா, 10 மாங்காய் அடிக்கிற அளவுக்கு சூட்சமத்தை வக்கீல் உனக்கு சொல்லியிருக்காரு. பலாத்காரன்ற ஒரு வார்த்தை தான் உனக்கு பிரம்மாஸ்திரம். உன்னை கட்டிக்க சொல்லி சந்தோஷம் அடிச்சும் பார்த்தாச்சு, மெதிச்சும் பார்த்தாச்சு, ஒண்ணுமே நடக்கலையே. ஆனா நீ மட்டும் எமோஷனல் ஆகாம உன் அறிவை யூஸ் பண்ணனா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். உன் கல்யாணத்துல இருந்து நான் ஜெயிலை விட்டு வெளியில வர வரைக்கும் நம்ம குடும்பப்பட்ட கஷ்டம் எல்லாமே நீ சொல்ற ஒரே வார்த்தையில முடிஞ்சிடும். இதுதான் உன் நேரம் மாயா. திஸ் இஸ் யுவர் டைம் டு பிளே த கேம். இப்போ எங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே உன் கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கை உட்பட இப்போ என்ன பண்ண போற சொல்லு. சந்தோஷ் என்ன பலாத்காரம் பண்ணான். அவன் என் விருப்பமே இல்லாம திரும்ப திரும்ப வற்புறுத்தினான். நான் வேணாம் வேணான்னு அழுது கதறியும் he raped me. அப்புறம் அவன் என்ன கசங்கின காகிதம் மாதிரி பிரெக்னன்ட் ஆக்கி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். இதுதான் நான் கோர்ட்ல சொல்ல போறேன். சரியா சொன்னேனா? சூப்பர் மாயா. இப்ப நான் என் குடும்பத்துக்காக உன்னை பழி வாங்கியே ஆகணும். அறிவு, நீ கவலைப்படாம இரு. சீக்கிரமாவே வெளியில வந்துருவ. நம்ம மாயாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவ நமக்காக என்ன வேணா செய்வாங்க. அறிவு சார், அப்பாவி மாதிரி நடிச்சு சந்தோஷ்க்கு போட்ட ஸ்கெட்சை சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. பெரிய கிரிமினல் சார் நீங்க. இனி சந்தோஷ் செத்தா. ஆனா இங்கதான் நிறுத்துங்க. அல்லாத செல்வி, அவரை பாத்துரலாம். இந்தாங்க. யாருமா? யாரு அது வேணும்? சரிடியாண்ணே, அவங்க எங்களை தானே பார்க்க வந்திருக்காங்க. கொஞ்சம் உள்ள ஒண்ணா. அம்மா போமா. ம், அக்கா, நான் சொல்ல, இவங்க தான் ராஜி. வணக்கங்க. வணக்கம்மா. ராஜி, அது அக்கா, இது அவங்க பொண்ணு செல்வி. என்னாச்சு பிரபா? எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க? ஏன் இவங்க அழுதுட்டு இருக்காங்க? எப்படி சொல்றதுன்னு தெரியல ராஜி. எங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய இப்ப யாருமே இல்லை. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். என்ன சொல்றீங்க பிரபா?
நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சொல்றேங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க செல்வி. நீங்க சொன்னது அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசுறேன். வெறும் கம்யூனிகேஷன் மட்டும்தான் உங்க ப்ராப்ளம். நான் பாத்துக்கிறேன். உங்க நிலைமை என்னன்னு அவருக்கு தெளிவா புரிய வச்சுட்டா உங்களுக்கு நிச்சயமா அவரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சிரும். என்ன அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேச வச்சுட்டா போதும். உங்களுக்கு வாழ்க்கை பூரா நான் நன்றியோட இருப்பேன். எதுக்காக செல்வி இந்த மேனகா நன்றி? வெளிலதா வெள்ளண்டாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், she is in great problem, sir. I know ma, but we have no time to hear her story. Please go. Sir, her husband is solitary confinement, sir. ఏంటి సాలిటరీ కన్ఫైన్మెంటా? Yes, sir. Now he is in solitary confinement in jail. ఏంటమ్మా నువ్వు మాఫియా టెర్రరిస్ట్ గ్యాంగ్ లా చెప్తున్నావు? No, sir. Her husband is an innocent man, proved accused by false evidence. ఫాల్స్ ఎవిడెన్సా? He is being tortured in jail every day, sir. டார்ச்சரா? ஒரு 2 நிமிஷம் உங்க வக்கீல் சாரை பார்க்கணும் சார். அதுவும் she has got an appointment invited by Parasuraman sir himself, sir. అదంతా సరేనమ్మా. సారు టెన్షన్ గా ఉన్నారమ్మా. వాట్ కెన్ ఐ డు? టెల్ మీ. இருக்கட்டும் சார். But every minute delay, her husband life is at risk, sir. இவங்க உள்ள போய் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டோம் சார். அவரே எங்க கிட்ட இப்போதைக்கு பேச முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா we won't disturb you again, sir. Please, sir. Just 2 minutes, sir. సరే రండి. Thank you, sir. మీరందరూ ఇక్కడే వెయిట్ చేయండి. నేను సార్ దగ్గర మాట్లాడొస్తాను. Okay, sir. ఎక్స్క్యూజ్ మీ సార్. ఓకే సార్. సార్ మిమ్మల్ని రమ్మన్నారు, రండి. Okay, sir. வாங்க. సార్ వీళ్ళే సార్. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல சார், நாங்க நிக்கிறோம். சார், நீங்க தான் எங்களை இங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாலும் யாரும் நம்பல சார். ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கோம் சார். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு மூச்சே வந்தது. உங்களை பார்த்ததே பெரிய சந்தோஷம் சார். இப்பதான் என் புருஷனை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். சேச்சே, நான் இன்னும் உங்களுக்கு எதுவுமே பண்ணல. அது கூட நன்றி எல்லாம் எதுக்குமா? ஏன்னா ஒரு வாரமா கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன்.
அதனால கொஞ்சம் ஓவர் டென்ஷன். அதுதான் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். எனிவே நீங்க சொல்லுங்க. ராஜி, கொஞ்சம் நீங்களே என்னன்னு சொல்லுங்களேன். சார், இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவரோட சொந்த மாமா பொண்ணு தான் மாயா. மாயாவோட அப்பாவும் அவரோட தம்பி அறிவும் ஏன் அந்த குடும்பமே சேர்ந்து அவரை ஏமாத்தி நிறைய ஃபோர்ஜரி பண்ணி சொத்தெல்லாம் எழுதி வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள பல கொடுமை செஞ்சு ஒரு எக்ஸ்டென்ஷன்ல இவங்க பைத்தியமாயி டார்ச்சர் பண்ணி அந்த டைம்ல கண்ணு தெரியாத இவங்க புருஷன் கிட்ட இவங்கள மாதிரி நடிச்சு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க சார் மாயா. இப்போ இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷ் தான் வேணும்னே அவளை கெடுத்தாருன்னு பொய் கேஸ் போட்டு அவரை ஜெயில தள்ளிட்டாரு சார். அவ எல்லா சாட்சியும் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட அவங்க கிட்ட தான் இருக்கு. அது எல்லாமே சுத்த ஃபோர்ஜரி சார், திட்டமிட்ட சதி. இவங்க ஹஸ்பண்ட பல வருஷமா நம்ப வச்சு ஏமாத்தி துரோகம் செஞ்சிருக்காங்க சார். பட் எதுவுமே ப்ரூஃப் சரியா இல்ல, எந்த விதத்திலயும் சரியா விசாரிக்கவும் இல்ல. அதுவும் இல்லாம இவங்களை கைட் பண்றதுக்கும் யாருமே இல்ல சார். இவங்க ஹஸ்பண்ட தனிமை சிறையில போட்டு சித்திரவதை பண்றாங்க. பாவம் சார் இவங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட்மா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இது ரொம்ப டெலிகேட்டான கேஸா இருக்கு. நிறைய ரிசர்ச் தேவை, நிறைய டைம் தேவை. அதனால என்னோட ஜூனியர் சாலையும் இந்த கேஸ அவ்வளவு சீக்கிரமா டேக் ஓவர் பண்ண முடியாது. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நாங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். புரியுதுமா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என் கிளையண்ட் ஒருத்தரை ஜெர்மனியில செய்யாத குற்றத்துக்காக டீடைன் பண்ணிட்டாங்க. நான் இன்னைக்கே போயாகணும். ஃப்ளைட் டிக்கெட் கூட போட்டாச்சு. நான் இன்னைக்கு ஜெர்மனிக்கு கிளம்பி ஃபாரின் போய் கேஸ் எல்லாம் முடிச்சு வரதுக்கு எப்படியும் 4 வாரம் ஆகுமா. சார் ப்ளீஸ் சார், இவங்க நிலைமை ரொம்ப பாவம் சார். உங்களை மாதிரி ஒரு பெரிய வக்கீல் வாதாடினாதான் இவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ப்ளீஸ் டோன்ட் சே நோ சார். சார், உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கோம். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் சந்தோஷ ஜெயில இருந்து மட்டும் வெளியே எடுத்துருங்க. அவர் அழுறதையும் கதறதையும் என் காதால கேட்டேன் சார். அன்னையில இருந்து என்னால பச்சை தண்ணிய கூட நிம்மதியா குடிக்க முடியல சார். நீங்க தான் சார் அவரை காப்பாத்தணும். ப்ளீஸ் சார், దయ செஞ்சு என் புருஷனை కాపాத்துங்க సార్. మా సార్ ఒకసారి చెప్పారు కదమ్మా, మళ్ళీ మళ్ళీ అడుగుతారంటమ్మా. రండమ్మా. விஸ்வநாதன் சார் ப்ளீஸ் சார். பாருமா செல்வி, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. உங்களை பார்த்தா பாவமாவும் இருக்கு. ஆனா தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்குங்க. என்ன நம்பியும் சில பேர் இருக்காங்க. நானும் சொன்ன வாக்க காப்பாத்தியே ஆகணும். நான் ஊர்ல இருந்து வந்ததும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ண பாக்குறேன். தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்குங்க. ப்ளீஸ் ட்ரை டு மேக் ஹர் அண்டர்ஸ்டாண்ட். సార్ ప్లీజ్ సార్, ఎప్పుడైనా ఉదవి பண்ணுங்க సార్. ప్లీజ్ సార్. రండమ్మా, రండి. నేను చెప్పాను కదా మీకు, సార్ కాస్త బిజీ అని. రండి రండమ్మా, వెళ్ళు బాబు. వెళ్ళరండి. సార్ చెప్పండి సార్. ఏంటి 1 మంత్కి కోర్టు అర్జెంట్ అయిందా? సరే సార్, నేను సార్కి చెప్తాను సార్. అలాగే సార్, ఓకే సార్. ఓకే సార్, ఓకే సార్, నేను చెప్తాను సార్. అలాగే సార్, చెప్తాను సార్. సార్, ఎస్, ఆ ఫారిన్ క్లయింట్ కేసు 1 మంత్కి అర్జెంట్ అయింది సార్. அப்ப நான் இன்னைக்கே ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. ఎస్ సార్. సార్, మీరేమనుకోకపోతే నేను మీకు ఒక విషయం చెప్పొచ్చా సార్? சொல்லுங்க. సార్, మీరు ఇక్కడికి వచ్చిందే ఆ ఫారిన్ కేసు కోసమే. ఎస్. అదేమో 1 మంత్కి అర్జెంట్ అయిపోయింది. మీరు మనసు పెడితే ఆ అమ్మాయి కేసు జరపొచ్చు సార్. జీవితాంతం మీకు రుణపడి ఉంటారు సార్. సార్, మీరు గుడికెళ్ళింది, ఆ అమ్మాయిని కలిసింది, ఇక్కడ ప్రోగ్రాం క్యాన్సిల్ అయ్యింది. వీటన్నిటికీ ఎక్కడో ఏదో ఒక లింక్ ఉన్నట్టుగా నాకు అనిపిస్తోంది సార్. సార్,
మీ ఎక్స్పీరియన్స్కి ఆ కేసు జస్ట్ 2 సెకండ్స్ చాలు సార్. సార్ ఆ అమ్మాయిని చూస్తుంటే చాలా పాపంగా ఉంది సార్. விஸ்வநாதன் சார் அந்த பொண்ணு போயிட்டாங்களான்னு பாருங்க. అలాగే చూస్తాను సార్. வாங்க செல்வி போலாம். మా సార్ మిమ్మల్ని పిలుస్తున్నారు, రండి. வாங்க. రండమ్మా. சார் எங்களை கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம்மா. ஐ வில் டேக் அப் யுவர் கேஸ்மா. தேங்க்யூ சார். செல்வி சார் உங்க கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொல்றாரு. சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.